என் மனம் நிறை நாட்டுமக்களே, குளிர்காலம் வந்துவிட்டது. கூடவே குளிர்காலத்தோடு தொடர்புடைய சுற்றுலாவுக்கான சமயமும் வந்துவிட்டது. உலகின் பல நாடுகள் குளிர்காலத்தில் நடக்கும் சுற்றுலாவையும் பனிக்கால சுற்றுலாவையும் தங்களுடைய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஆதாரமாக ஆக்கியிருக்கின்றார்கள். பல நாடுகளில் உலகின் மிகவும் வெற்றிகரமான பனிக்கால கொண்டாட்டம் மற்றும் பனிக்கால விளையாட்டுகளின் மாதிரியாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த நாடுகள் பனிச்சறுக்கு, பனியில் நெடும் பயணம் மேற்கொள்வது, பனிபடர்ந்த மலைகளில் ஏறுவது மற்றும் குடும்ப பனிப்பூங்காக்கள் போன்ற அனுபவங்களை தங்களுடைய அடையாளமாகவே ஆக்கிக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் தங்களுடைய பனிக்கால கொண்டாட்டங்களையும் கூட உலகளாவிய ஈர்ப்பாக மாற்றியிருக்கின்றார்கள். நண்பர்களே, நமது தேசத்திலும் கூட பனிக்கால சுற்றுலாவுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. நம்மிடத்திலே மலைகளும் இருக்கின்றன, கலாச்சாரமும் இருக்கிறது, அதோடு சாகசத்திற்கான எல்லையில்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இப்போதெல்லாம் உத்தராகண்டிலே பனிக்கால சுற்றுலாவானது மக்களை மிகவும் கவர்ந்து வருகிறது. குளிர்காலத்திலே ஔலி, முனஸ்யாரி, சோப்டா, டேயாரா போன்ற இடங்களில் மிகவும் பிரபலமாகி வருகிறது. சில வாரங்கள் முன்புதான் பித்தோர்கட் மாவட்டத்தின் 14,500 அடி உயரத்திலே ஆதி கைலாசத்திலே மாநிலத்தின் முதல் ஹை ஆல்டிடியூட் அல்ட்ரா ரன் மாரத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நம்முடைய தேசத்தின் 18 மாநிலங்களிலிருந்து 750க்கும் அதிகமான தடகள வீரர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். 60 கிலோமீட்டர் நீளமான ஆதி கைலாச சுற்று ஓட்டம் உறைய வைக்கும் குளிரிலே காலை 5 மணிக்கு தொடங்கியது. இத்தனை குளிரை தாண்டி மக்களின் உற்சாகத்தை சொல்லி மாளாது. ஆதி கைலாச யாத்திரையிலே 3 ஆண்டுகள் முன்பு வெறும் 2000க்கும் குறைவான சுற்றுலா பயணிகளே வந்திருந்தார்கள். இப்போது இந்த எண்ணிக்கை 3000க்கும் அதிகமாக ஆகிவிட்டது. நண்பர்களே, சில வாரங்களிலே உத்தராகண்டின் பனிக்கால விளையாட்டுகளுக்கான ஏற்பாடுகளும் நடந்துவிடும். நாடெங்கிலும் இருந்து விளையாட்டு வீரர்கள், சாகச பிரியர்கள், விளையாட்டுகளோடு தொடர்புடையவர்கள் மத்தியில் ஏகப்பட்ட உற்சாகம். ஸ்கீயிங், ஸ்னோபோர்டிங் என்ற இருவகை பனிச்சறுக்காகட்டும், பனி மீது நடைபெறும் பல வகையான விளையாட்டுகளுக்குமான தயாரிப்புகள் தொடங்கிவிட்டன. உத்தராகண்டின் பனிக்கால சுற்றுலாவுக்கு ஊக்கமளிக்க வேண்டி இணைப்பு மற்றும் உள்கட்டமைப்பின் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. தங்கு விடுதிகள் தொடர்பாக புதிய கொள்கை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது.